சிங்கம் இறங்குனா காட்டுக்கே விருந்து இவன் வேட்டைக்கு செதறணும் பயந்து. ஸோ எஸ், அந்த கடைசி வேட்டை வந்துருச்சு அப்படிதான் சொல்லணும். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தினுடைய லேட்டஸ்ட் சென்சார் கேஸ் பிரச்சனை பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்க போகுது, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனநாயகன் வீடியோவில் ரிப்பீட்டடாக வந்து பேசியிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நிலவரம் அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24 சென்சார் போர்டு கொடுக்குறோன்னு வந்து சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷன் டீமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. சரி, ஏப்ரல் 24 வந்து நமக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிரும், 30 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு வந்து இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஏப்ரல் 23 வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வந்து முடிஞ்சு, இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனால் அது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி டிவிக்கு ஓட்டு வந்து கூட போகிறது இல்லை, ஏன்னா எலெக்ஷன் தான் முடிஞ்சு. ஸோ அதனால் ஏப்ரல் 24 சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் டீம் வந்து உறுதியாக இருந்த அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு திரும்பவும் ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. அதாவது அவங்க வந்து ஏப்ரல் 24 வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தீர்ப்பு வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மண்டே வந்து நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்லாம் சொல்லலை, நெக்ஸ்ட்டு மண்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத நெக்ஸ்ட் மண்டே சொல்லுவோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27 எனக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னாங்க, இவ்வளோ நெருக்கடி இருக்குது, எலெக்ஷன் தான் முடிஞ்சேடா, ஏன்டா இன்னும் நீங்கள் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் படத்தை நீங்களே சென்சார் போர்டில் வச்சுருக்கீங்க, படமும் லீக் ஆகிடுச்சு. அதாவது 360 டிகிரி எல்லா விதமான பிரச்சனையும் இந்த படத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல, படம் லீக் ஆகிடுச்சு, படத்தோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணிட்டே இருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் கொடுத்து எல்லா வகையிலையும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வந்து வாங்கிருச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு த டாபிக். என்னன்னாங்க, ஏப்ரல் 24 வந்து கொடுக்குறோன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அன்றைக்கி வந்து கொடுக்காம நெக்ஸ்ட் மண்டே எங்களோட தீர்ப்பை கொடுக்குறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த நெக்ஸ்ட் மண்டே, அதாவது ஏப்ரல் 27. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் என்ன நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா, திரும்ப சென்சார் கமிட்டி வந்து இந்த படத்தை வந்து பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத வந்து முடிவு வந்து பண்ணுவாங்களா. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். மணி வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல செய்தி வந்து என்னன்னாங்க, ஜனநாயகன் படத்தினுடைய ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னா, அந்த ஹாய் நண்பாஸ்ன்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் சைன் அப்படி தான் சொல்லியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. நமக்கு வந்து நியூஸ் வந்து வர ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் வந்து இன்றைக்கி சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிடும். மே 8 படத்தை ப்ரொடக்ஷன் டீம் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் ப்ரொடக்ஷன் டீம் வந்து வாங்கினதாக தகவல் வந்து கிடைக்கல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஹாய் நண்பாஸ்னு போட்டிருக்காரு. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து அவங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ், இன்சைட் ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு, இதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பதுக்கி வச்சு நோ யூஸ் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். இஃப் அட்டால் கிடைக்கல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மே எண்டு பக்ரீத் அப்போ வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு May 14 வந்து கருப்பு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோடய வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போட்டி வந்து போட மாட்டாங்க. இஃப் அட்டால் உங்களுக்கு May 8 கிடைக்கல அப்படின்னா, பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 99% May 8 வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி தான் சொல்லப்படுது. ஸோ May 8 ரிலீஸ் ஆகலை, ஏதாவது திரும்பவும் இவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு May 28 வந்து ரிலீஸ் ஆகும். பட் இப்போ வரைக்கும் ஒரு கரண்ட் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் நண்பான்னு வந்து போட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் சைன் அப்படி தான் சொல்லிடணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் May 8 படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லேயும் ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஸோ ப்ரொடக்ஷன் டீமும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படம் May 8 பிக் ஸ்க்ரீன்ஸை ஹிட் பண்ண போகுது. ஸோ எத்தனை தளபதி ரசிகர்கள் உண்மையிலே இந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டே எவனுமே வெயிட் பண்ணலடா இந்த ஜனநாயகன் படத்துக்கு, சும்மா வெயிட்டிங் இருக்குது, ஹைப் இருக்குது, க்யூரியாசிட்டி இருக்குது, நீயா சும்மா வந்து கிளப்பி விடாத அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தார். ஸோ தளபதி ரசிகர்கள் உங்களுடைய பவரை கீழே கமெண்ட் பாக்ஸில் காமிங்க.
எத்தனை ரசிகர்கள் உண்மையிலே இந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிக்கணும் அவங்க மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த நயன் கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நன்றி, வணக்கம்.